அதற்காக ஆட்களை செட் பண்ணி தோள்ல கையை போட்டு அன்பா பேசி அவர்களுடைய வழக்கு விஜயத்துல தலையிட்டு வழியில வந்து வெயிட் பண்ணி நின்று அவ்வளோ அன்பு செலுத்தி ராஜ்யத்தை தனக்கு கொண்டு வரணும், நம்ம எப்படியாவது நம்ம கூட ஒரு கூட்டத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டான். ஆனா வேதம் சொல்லுது தாவீது அப்படி அல்ல. ஆண்டவரே நான் அவசரப்பட மாட்டேன், ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் பரவாயில்ல. அவன் வந்து கர்த்தருடைய, நீங்க என்னைக்கு என்ன உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க என்னைக்கு என்ன ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன்னு கர்த்தருடைய கரத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தான். வேதம் சொல்கிறது ஆண்டவர் அவனுக்கு 40 ஆண்டுகள் ராஜ்யபாரத்திலே வெற்றியாய் கர்த்தர் அவனை நடத்தினார். ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று கொடுப்பாரேயானால் அந்த காரியத்தை நடத்தக்கூடிய சகல பலமும் திறமைகளும் எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆனா அவன் ஒரு 10 நாளைக்கு கூட ராஜ்யபாரம் பண்ண முடியல. அவனுடைய முயற்சியினால அவன் வாங்கின அந்த ராஜ்யபாரத்தை, தக்க வச்ச ராஜ்யபாரத்தை அவனால அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகவே முடியல. ஆனால் தாவீதுனுடைய ராஜ்யபாரத்துல எத்தனையோ பிரச்சனை வந்ததுக்கு பிற்பாடும் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா வெற்றியாய் அந்த ஓட்டத்தை முடிக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய கரத்துல வாங்கிறது தான் நமக்கு கடைசி வரைக்கும் நிலை நிற்கும். ஆமேன் சொல்லுங்க. எனக்கு ஒரு வீடு தாங்க ஆண்டவரே, அது உங்க கரத்திலிருந்து தாங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு வாகனத்தை கொடுங்க ஆண்டவரே, அது உங்க கரத்திலிருந்து கொடுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு உயர்வை கொடுங்க ஆண்டவரே, அது உங்க கரத்திலிருந்து கொடுங்க ஆண்டவரே. நான் நம்புறேன் நம்முடைய முயற்சி அல்ல, அவருடைய கிருபை நம் தலையின் மேல இருப்பதாக. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கரத்திலிருந்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கரத்திலிருந்து நீங்க எனக்கு தாங்க ஆண்டவரே. முழு பலத்தோட கேளுங்க, உங்க கரத்திலிருந்து நாங்க வாங்கணும் ஆண்டவரே. நீங்க உங்க கையை திறக்கும் போது நாங்க அதை வாங்கணும். நீங்க எங்களை பார்த்து நீ இதை வச்சுக்கோ, நீ பிழைத்துக்கொள், நீ ஆசீர்வதிக்கப்படு ஆண்டவரே, நீ இந்த காரியத்தை செய், நான் உனக்கு தருவேன் என்று நீர் உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு தருவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சொல்லுவோம், ஆண்டவரே இனி எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வாங்குறதெல்லாம் ஆண்டவரே உங்க கரத்திலிருந்தே நாங்கள் வாங்குறதற்கு நீர் எங்களுக்கு உரிமையை தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இளைய குமாரன் வந்து தன் தகப்பனை விட்டு பிரியும் போது வேதம் சொல்லுது வலுக்கட்டாயமா தன்னுடைய பார்ட்டை வந்து வாங்குறான். எனக்கு கொடுங்க, எனக்குரியதை எனக்கு கொடுங்க அப்படின்னு வாங்குறான். ஆனா தன்னுடைய தகப்பனார் கொடுத்த எல்லாத்தையும் அவன் இழந்துட்டான். அதனால சில நேரங்களில் வந்து நீங்க இன்னையிலிருந்து உங்க ஜெபத்தை நீங்க மாத்தீங்க. எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில்